திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே மழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். சித்தரேவு ஊராட்சியில் 600 ஏக்கருக்கும் மேல் நெற்பயிர்கள் பயிரிடப்பட்டு நன்கு வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் திடீர் மழையில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டு சேதமடைந்தன. இதனால் ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 50,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் விடிய அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த 22 லட்சம் ரூபாய் செலவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அடிக்கல் நாட்டினார். கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியபிள்ளை வலசை ஊராட்சியில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் அதிமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் பேருந்து நிலையத்தில் வெளியேற்றப்படும் தனியார் உணவகத்தின் கழிவு நீரால் அங்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. மத்திய பேருந்து நிலையத்தின் மைய கட்டிடத்தில் இயங்கும் தனியார் உணவகத்தின் கழிவுநீர் தொட்டி நிரம்பியதால் கழிவுநீர் சாறை சாறையாக வெளியேறி பேருந்து நிலையம் முழுவதும் தேங்கி நிற்கிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதால் அவ்வழியாக செல்வோர் கடும் அவதியடைந்துள்ளனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட உணவகம் மீது விடிய அரசு நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசை கண்டித்து சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த நியமிக்கப்பட்ட அலுவலர் குழுவை திரும்ப பெற வேண்டும். திமுக தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதி எண் 309 படி பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். பிற மாநிலங்களில் வழங்குவது போன்ற பணிக்கொடை மற்றும் குடும்ப ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களை தடுத்து நிறுத்திய விடியா திமுக அரசின் ஏவல் துறை வலுக்கட்டாயமாக கைது செய்தது. இதேபோல் திருவண்ணாமலை, ராமநாதபுரம், நாகை மாவட்டங்களிலும் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தினரை விடியா திமுக அரசின் ஏவல் துறையினர் கைது செய்தனர்.